ராணி விக்டோரியா மற்றும் பிரின்ஸ் ஆல்பர்ட் அரச திருமணம். 1840 பிப்ரவரி 10 அன்று ஐக்கிய ராஜ்யத்தின் ராணி விக்டோரியா சாக்சி கோபர் கோத்தா வம்சத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆல்பர்ட்டை திருமணம் செய்து கொண்டார். இந்த அரச திருமணம் பிரிட்டன் வரலாற்றில் மிக முக்கியமானதும் நினைவு கூறப்படுவதுமான நிகழ்வாக அமைந்தது. ராணி விக்டோரியா 1837 ஆண்டு இளம் வயதில் அரியணை ஏறினார். ஆட்சி தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே அவர் ஆல்பர்ட்டை திருமணம் செய்து கொண்டது அரச குடும்பத்தின் நிலைத்தன்மைக்கும் நாட்டின் அரசியல் வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்பட்டது. இந்த திருமணம் லண்டனில் உள்ள செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையின் சாப்பல் ராயலில் நடைபெற்றது. அரச குடும்பத்தினர், உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் இதில் கலந்து கொண்டனர். அந்த காலத்திலேயே இந்த திருமணம் பெரும் கவனத்தை ஈர்த்தது. ராணி விக்டோரியா வெள்ளை நிற திருமண உடையை அணிந்தது வரலாற்றில் ஒரு புதிய வழக்கத்தை உருவாக்கியது. அதன் பின்னர் வெள்ளை நிறம் திருமண உடைகளுக்கான பாரம்பரிய நிறமாக உலகம் முழுவதும் பரவியது. பிரின்ஸ் ஆல்பர்ட் அரசியல் அதிகாரம் இல்லாதவராக இருந்தாலும் ராணி விக்டோரியாவின் நெருங்கிய ஆலோசகராக விளங்கினார். கல்வி, அறிவியல், கலை மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் அவர் பெரும் பங்கு வகித்தார். இந்த தம்பதியரின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதும் ஒற்றுமையானதுமாக இருந்தது. அவர்களுக்கு 9 குழந்தைகள் பிறந்தனர். இவர்களின் சந்ததிகள் பல ஐரோப்பிய அரச குடும்பங்களுடன் இணைந்ததால் ராணி விக்டோரியா ஐரோப்பாவின் பாட்டி என்று அழைக்கப்பட்டார். ராணி விக்டோரியா ஆல்பர்ட் தம்பதியர் குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம் மற்றும் குடும்ப மதிப்புகளை முன்னிறுத்தியது. இதனால் விக்டோரியா காலத்தின் சமூக மற்றும் பண்பாட்டு மதிப்புகள் உருவாகி சமுதாயத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. மொத்தத்தில் 1840 பிப்ரவரி 10 அன்று நடைபெற்ற இந்த அரச திருமணம் தனிப்பட்ட காதல் உறவாக மட்டுமல்லாமல் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவின் அரசியல், சமூக மற்றும் பண்பாட்டு வரலாற்றிலும் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது.